ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு கம்ப்யூட்டரை பில்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் காம்பனன்ட் நம்மளுக்கு தேவைப்படும் அண்ட் அது எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரை வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த பர்பஸை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு பொருளை வாங்குறதுக்குமே கண்டிப்பாக பர்பஸை டிஃபைன் பண்ணி ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா 7000 இருக்குது, 70,000 இருக்குது. எதை நம்ம வாங்க போகிறோம் நம்ம தானே டிசைட் பண்ணுறோம், நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி. அந்த மாதிரி தான் கம்ப்யூட்டரும். நீங்கள் கம்ப்யூட்டரை 15,000க்கும் வாங்கலாம், 15 லட்சத்துக்கும் வாங்கலாம். ஸோ உங்களுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணணும். நான் இந்த வீடியோவில் ஒரு 3 பர்பஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அதாவது ஜென்ரல் பர்பஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் என்ட்ரி லெவலாக கேமிங் அண்ட் எடிட்டிங் போடுறவங்களுக்கு, அதாவது இப்போ யூடியூப் வீடியோஸு இல்லை ஜென்ரலாக கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்கேன். நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் ஆகிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பார்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக பார்த்துடலாம். ஸோ இது என்னெல்லாம் பார்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராசஸர், மதர் போர்டு, ரேமு, கிராஃபிக்ஸ் கார்டு, அதுக்கப்புறம் பவர் சப்ளை யூனிட்டு, எஸ்எஸ்டி ஆர் ஹார்ட் டிஸ்க், அதுக்கப்புறம் கேபினெட், மானிட்டர், கீபோர்டு, மவுஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸும் நம்மளுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டரை பில்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க எப்படி பண்ணலான்ற ஒரு சஜஷனை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஜென்ரல் பர்பஸ்னு வரும்பொழுது இப்போ பசங்க இருக்காங்க, ஒரு 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே படிக்கிற பசங்க இருக்காங்க அப்படின்னா அது ஜென்ரல் பர்பஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா என்ட்ரி டேட்டாஸ் என்ட்ரி பண்ணுவாங்கள்ல அவங்க, அதுக்கப்புறம் இந்த டேலி யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி, அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதுக்கு, ஒரு நார்மலாக ஒரு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரியான பர்பஸ் எல்லாம் ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர் சூஸ் பண்ணும்போது i3 அப்படின்னு இருக்குது, இன்டெலுடைய ப்ராசஸர், அது சூஸ் பண்ணிக்கலாம். அதில் கோர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதாவது கோருன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸர் மாதிரி ஈக்குவலாக, ஆனால் லாஜிக்கலாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. i3 2 கோர், i3 4 கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2 or 4 நீங்கள் கோர்ஸ் பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டுன்னு தனியாக வாங்க வேணாம், இன்பில்டு கிராஃபிக்ஸாக இருக்கிற ப்ராசஸராக வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் ரேம்னு வரும்பொழுது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, இது ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டராக தான் யூஸ் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் 2 4GB வாங்கி போட்டுக்கணும். ஏன்னா ரேமில் டியூவல் சேனல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8GB ரேமுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 4GB ரேம் போட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் டியூவல் சேனல் கான்செப்ட்டு. ஸோ அந்த மாதிரி டியூவல் சேனலில் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வாங்கணும். ஏன் அப்படின்னா, சப்போஸ் இந்த ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டரை நாளைக்கு வேறு எதுக்காச்சும் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அப்போ ரேம் அப்கிரேட் பண்ண வேண்டியதாக வரும். அப்போ 12GB ரேம் தான் ஆகிடும். ஏன்னா ஒரு ஸ்டிக்கு 4 தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. அப்போது இன்னொரு நீங்கள் 8 அப்கிரேட் பண்ணோன்னா ஒரு 4 வேஸ்ட்டாக போகும். அதனால் நீங்கள் பார்த்துக்கணும், இது ஜென்ரல் பர்பஸாக இல்லை நான் வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது ஜென்ரல் பர்பஸ் தான். ஃபோட்டோஷாப்பு இந்த மாதிரி பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ்லாம் லோடே பண்ண மாட்டேன் அப்படின்னு வரும்பொழுது அப்போ 2 4 தாராளமாக வாங்கிக்கலாம். ஒரு 8 வாங்குறத விட 2 4 வாங்குறது தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ப்ராசஸரில் கண்டிப்பாக ஹைப்பர் த்ரெட்டிங், அதுக்கப்புறம் விர்ச்சுவலைசேஷன் இதெல்லாம் இருக்கணும். ஹைப்பர் த்ரெட்டிங் வரும்பொழுது கோர்ஸ் அப்படின்னு நான் சொன்னல, அந்த கோரை டபுள் ஆக்கும். விர்ச்சுவலைசேஷன்ஸும் இப்போ வர்றதுக்கு மஸ்ட்டு. இந்த விர்ச்சுவலைசேஷன்னா என்ன, கோர்னா என்ன, ஹைப்பர் த்ரெட்டிங்னா என்னன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணுங்கள். சரி, இப்போ ஒரு ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டரை பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காசு. ப்ராசஸர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பாக ரெக்குயர்மெண்ட் என்னென்னா 2 or 4 கோர் தான். ஸோ இப்போ நான் 12th ஜென்ரேஷன் ப்ராசஸரை சூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ப்ராசஸரை சூஸ் பண்ணும்போது லேட்டஸ்ட்டு ஜென்ரேஷன் ப்ராசஸர் தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் அது கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கும். நீங்கள் காசு கம்மியாக இருக்குன்னு பழைய ஜென்ரேஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்யூச்சர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எத்தனை வருஷம் இந்த கம்ப்யூட்டரை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போது ஒரு ஃபோன் நம்ம வாங்கும் பொழுது எது லேட்டஸ்ட்டு மாடல் அப்படின்னு தான் பார்த்து வாங்குவோம். அந்த மாதிரி தான் ப்ராசஸர்லேயும் எது லேட்டஸ்ட்டுன்னு பார்த்து வாங்கணும். இப்போ ரிலீஸ் ஆனது இப்போ பொறுத்த வரைக்கும்
இன்டெல் 12th ஜென்ரேஷன் தான் இப்போ வந்து புதுசு. அது வந்து பார்த்திங்கன்னா காசு கொஞ்சம் அதிகமாக இருக்குது புதுசுன்றனால. ஸோ அதில் பில் பண்ணுறது தான் ஆனால் பெஸ்ட்டு, ரெக்கமெண்டட் அதுதான். ஆனால் நீங்கள் அதுதான் சூஸ் பண்ணணுன்னு கிடையாது. உங்களுடைய பட்ஜெட் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் வெர்ஷன் கீழே கூட போகலாம். ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்துடலாம். லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 12, அதில் பார்த்தீங்கன்னா 11,500 கிட்ட வருது ப்ராசஸர். 4 கோர் ப்ராசஸர், ஹைப்பர் த்ரெட்டிங் எல்லாமே இருக்குது. மதர் போர்டு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன மதர் போர்டு வேணாலும் வாங்கலாம். ஜென்ரல் பர்பஸுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மதர் போர்டெலாம் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, என்ன வேணால் வாங்கலாம். மெயினாக என்ன பார்த்துக்கோங்க அப்படின்னா M.2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் இருக்கும். அது எதுக்குன்னா SSD கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. PCIe ஸ்லாட் வந்து 2 இல்லைனா 3 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 7,000 ரூபா கிட்ட வருது. ரேம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எதுவுமே பார்க்க தேவையில்லை, எந்த ரேம் வேணால் வாங்கி போடலாம். ஸ்பீடு பார்த்துக்கோங்க, அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஹீட் சிங்க்கு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ DDR4 ரேமு 2,500 ரூபா கிட்ட வரும். கிராஃபிக்ஸ் கார்டு தேவையில்லை. அடுத்து ஹார்ட் டிஸ்கில் கண்டிப்பாக 7,200 RPM ஹார்ட் டிஸ்க் தான் நீங்கள் வாங்கணும். ஹார்ட் டிஸ்க் நீங்கள் 1 TB போட்டிங்க அப்படின்னா நிறைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் வரும். கரெக்டாக பார்த்து 7,200 RPM தான் வாங்கணும். இது 1 TBயே போதுமானது உங்கள் இதுக்கு பொறுத்த வரைக்கும். இப்போது 1 TBனா நம்மளுக்கு 3,200 ஆகும். SSD தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை. SSDயில் நிறைய டைப் இருக்குது. ஜென்ரல் பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸில் நம்ம SATA SSD போட்டுக்கலாம். அதுவே ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். SATA SSD பார்த்திங்கன்னா 240 GB போடுங்க, அது நம்மளுக்கு ஒரு 2,500 வருது. அதுக்கப்புறம் பவர் சப்ளை. நீங்கள் கேபினெட் வாங்கும்போது ஃப்ரீயாக வந்து பவர் சப்ளையும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பவர் சப்ளைவை யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா இருக்கிற எல்லா காம்போனண்ட்டும் ரிப்பேர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் தனியாக வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஆண்ட்ஸ் போட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு 450 வாட் இருக்கக்கூடியது வாங்கிக்கோங்க, 1,500 கிட்ட வரும். அதுக்கப்புறம் கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் இஷ்டம்தான். RGB மாடலை நான் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் அதை உங்கள் பொறுத்து வாங்கிக்கோங்க. ஒரு 1,500 மினிமம் போடுங்க. நீங்கள் LED RGBலாம் போகணுங்க அப்படின்னா அதிகமாக கூட ஆகும். அதுக்கப்புறம் மானிட்டர் 20 இன்ச்சு ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கு கீழே போனால் உங்களுக்கு ஒரு படம் பார்த்தா கூட ஓரளவு சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் 20 or 21 இந்த மாதிரி போங்க. ஒரு 6,000 7,000 இந்த மாதிரி மானிட்டர் வரும். அதுக்கப்புறம் கீபோர்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே டெல்லு தான் எப்போவுமே பெஸ்ட்டு கீபோர்டு. மவுஸுன்னு வர வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் கேம்ஸ் விளாடுவேன், அதுக்கப்புறம் வேலை பண்ணுவேன். அதனால் வந்து எனக்கு மவுஸ் வந்து தாங்காது. ஒரு 6 மாதம்தான் வரும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பட்டன் ஒர்க் ஆகும், போய்டும், ஏதாச்சும் ஒரு ஆகிடும். இது நான் நிறைய வாங்கிட்டேன். லாஜிடெக் வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் டெல்லு, ஜெப்ரானிக்ஸ் இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணிட்டேன். ஸ்போர்ட்ஸில் கூட வாங்கி ட்ரை பண்ணிட்டேன். எல்லாமே எனக்கு ஒரு 6 மாதம்தான் வருது, அதுக்கு மேலே வரமாட்டுது. மேபி அது என்னுடைய ஹேண்டில் பண்ணுறக்கூடிய ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். அதனால் கரெக்டாக எனக்கு தெரியல எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு டெல்லே வாங்கி ட்ரை பண்ணுங்கள். எத்தனை வாட்டி போனாலும் நான் டெல்லு தான் மறுபடியும் அதிகமாக வாங்கிட்டு இருக்கேன். ஸோ டெல்லு ட்ரை பண்ணுங்கள். அது செட் ஆகலை அப்படின்னா வேறு எது போங்க. இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்த்து ஒரு 500 ரூபா தான் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு டோட்டலாக கம்ப்யூட்டர் பட்ஜெட்னு வரும்பொழுது 36,000 ரூபா கிட்ட வருது. இது வந்து லேட்டஸ்ட்டு ஜென்னை யூஸ் பண்ணும் பொழுது, சரிங்களா? இதை விட கம்மியாக கூட பில் பண்ணலாம். அப்படி பில் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் 10th ஜென்ரேஷனில் பில் பண்ணால் ஒரு 3,000 கிட்ட கம்மியாகுது. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா SSD தேவையில்லை அப்படின்னா SSDயில் குறைக்கலாம். பவர் சப்ளை கூட நீங்கள் நினச்சிங்கன்னா குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைக்கலாம். ஒரு 30,000 வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். இதுக்கு கீழே வந்து இதை பில்லே பண்ண முடியாது. ஒரு நல்ல கம்ப்யூட்டரை இது கீழே பில் பண்ண முடியாது. நீங்கள் பில் பண்ணலாம், 20,000க்கு 15,000க்கு கூட பில் பண்ணலாம். ஆனால் அது நல்ல கம்ப்யூட்டராக இருக்காது, ஃப்யூச்சர் ப்ரூஃபாக இருக்காது. சரி, அடுத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பில் பண்ணுற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு வரும்பொழுது கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஐடி, சிவிலு, இப்போ எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணுறது ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. இப்போ சிவிலில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி படிக்கக்கூடிய மாதிரி வந்துடுச்சு. அதனால் எல்லாருக்குமே ஒரு
கம்ப்யூட்டர் அப்படின்றது மஸ்ட்டு தான். ஸோ அவங்க சூஸ் பண்ணும் பொழுது i5 சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கோர் பார்த்திங்கன்னா 4 or 6 இருக்கணும். கிராஃபிக்ஸ் கார்டு தேவையா இல்லையா அப்படின்றது அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்து மாறும். கிராஃபிக்ஸ் கார்டு கேம்ஸ் விளாட்ணும், எதாச்சும் எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் கிராஃபிக்ஸ் கார்டு போகலாம் டிஸ்க்ரீட்டாக. அப்படி இல்லைன்னா இன்பில்டை வச்சே மேனேஜ் பண்ணலாம். ரேமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஸ்டிக்கு 8GB போடுங்க. 2 4 போடக்கூடாது, ஒரு 8GB தான். சப்போஸ் நாளைக்கு அப்கிரேட் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னா இன்னொரு 8GB நம்ம போட்டு 16GB ஆக்கிக்கலாம். ஸோ அதனால் ஒரு 8GB மஸ்ட்டு. எந்த ஒரு டைப் நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஹைப்பர் த்ரெட்டிங் விர்ச்சுவலைசேஷன் கண்டிப்பாக இருக்கணும். சரி, இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பிசி பில்ட் பண்ணால் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது லேட்டஸ்ட் ஜென் தான் நான் எடுத்திருக்கேன். ப்ராசஸரில் கண்டிப்பாக i5 தான். i5ல் 4 or 6 கோர் போகலாம். ஸோ 12th ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 18,000 கிட்ட ஆகுது. மதர் போர்டு அதே தான், M.2 போட்டிருக்கணும். அதிகமான PCIe ஸ்லாட் இருக்கணும். ஒரு 7,000 ஆகுது. ரேம் அதே காசு தான். ஹார்ட் டிஸ்க்கு, SSD இதெல்லாம் வந்து பெரும்பாலும் அதே தான், ஒன்றும் மாற்றம்லாம் கிடையாது. அதே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ராசஸரும் மதர் போர்டு மட்டும்தான் மாறும். இது வந்து நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ நான் கொஞ்சம் கேம் விளையாடுவேன், கொஞ்சம் அனிமேஷன் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வரும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ராசஸர் வந்து இன்டர்னல் கிராஃபிக்ஸ் இல்லாத ப்ராசஸரை வாங்கணும். அதாவது ப்ராசஸர்லேயே கிராஃபிக்ஸோடு வரும், கிராஃபிக்ஸ் இல்லாமல் வரும். நீங்கள் கிராஃபிக்ஸ் இல்லாத ப்ராசஸரை வாங்கணும். அது ஒரு 2,000 எப்படி இருந்தாலும் கம்மியாகும். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, அந்த சீரீஸில் F அப்படின்னு முடியும். இப்போது அதில் பாருங்கள், டேபிளில் இன்டெல் கோர் i5 12400F அப்படின்னு இருக்கா. அதில் வந்து i5 வரைக்கும் உங்களுக்கு தெரியும். 12 அப்படின்றது ஜென்ரேஷன். இப்போ நீங்கள் 10th ஜென்ரேஷன் வாங்கினீங்கன்னா அது 10 அப்படின்னு இருக்கும். 9னா 9th அப்படின்னு இருக்கும். ஸோ 12 400 அப்படின்றது அந்த சீரியஸ் ப்ராசஸரு. கடைசியில் F இருக்கா, அந்த Fன்றது கிராஃபிக்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணுறது. F அப்படின்னா கிராஃபிக்ஸ் இல்லை. இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் இல்லாத ப்ராசஸரை தான் வாங்கணும். ஏன்னா நம்ம தனியாக கிராஃபிக்ஸ் கார்டு போட போகிறோம், அதனால். ஸோ இந்த மாதிரி F சீரியஸ் ப்ராசஸர் வந்து i5ல் 12th ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 16,000 ஆகுது. இதே ப்ராசஸரு கிராஃபிக்ஸ் கூட வாங்கினா நம்மளுக்கு எவ்வளோ ஆகுது, 18,500 ஆச்சு. இப்போது 16,500, 2,000 நம்மளுக்கு குறையுது. அண்டு மதர் போர்டு, ரேமு இதெல்லாமே சேம் தான். கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் NVIDIA 1650 ஆச்சு நீங்கள் போடணும். அது போட்டால் தான் உங்களுக்கு விளாட முடியும். இப்போ என்ட்ரி லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு எடுத்தாலே இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, NVIDIA 1350 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1350 எவ்வளோனா 30,000 கிட்ட ஆகுது. இப்போ ஒரு என்ட்ரி லெவலே பார்த்தீங்கன்னா புது கார்டு வந்து 30,000 ஆகிடுது. அதனால் கண்டிப்பாக அதை வாங்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் பழைய வெர்ஷன் தான் போய் ஆகணும். பழைய வெர்ஷனில் 1650 பெஸ்ட்டு. ஸோ 1650 இப்போ பார்த்தீங்கன்னா 17,000 வருது. கொரோனாக்கு முன்னாடி இதெல்லாம் 12,000 தான் இருந்தது. இப்போ வந்து 17,000, 5,000 அதிகமாக வச்சு தான் விற்கிறாங்க. இது குறையவே மாட்டுது. அதனால் இப்போ உள்ள ப்ரைஸ் நான் போட்டிருக்கேன். இது ஃப்யூச்சரில் குறைஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும். ஹார்ட் டிஸ்க்கு அதே 1 TB தான், எந்த மாற்றமும் கிடையாது. SSDயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் M.2 SSD வாங்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் SATA SSD வாங்கலாம். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக M.2 SSD தான் வாங்கி ஆகணும். அது 500 GB வாங்கிக்கோங்க. அடுத்து பவர் சப்ளை யூனிட். பவர் சப்ளை வந்து 550 வாட் வாங்கி ஆகணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 450 வாட் போதும். இப்போ வந்து நீங்கள் 550 வாங்கி ஆகணும். அதாவது ஜிகாபிட் இல்லை கூலர் மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு நல்ல பிராண்டுக்கிட்ட இருந்து வாங்கணும். அண்டு பிரான்ஸ் சர்டிஃபைடாக இருக்கணும், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போனா அது ஒரு 3,500 கிட்ட ஆகுது. அதுக்கப்புறம் கேபினட், மானிட்டரு, கீபோர்டு இதெல்லாம் நார்மல் தான். ஸோ இப்படி பார்த்தா உங்களுக்கு 63,000 கிட்ட ஆகுது. ஸோ வெறும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஜென்ரலாக வாங்கினா 43,000 கிட்ட ஆகுது. இதே கிராஃபிக்ஸ் கூட வாங்கினா 63,400 கிட்ட ஆகுது. கடைசியாக ஒரு கேமிங் பிசி பில்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது? ப்ராசஸர் அதே i5 போகலாம். அதுக்கப்புறம் மதர் போர்டு அதே தான். ரேம் இங்கே மட்டும் கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும்தான் மாறும், மற்ற எதுவுமே மாறாது. கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா 350 இல்லைன்னா 260 இந்த மாதிரி வாங்கிக்கலாம். NVIDIAவோடது
இந்த கார்டு பார்த்தீங்கன்னா 25,000 ஆகும். இது மட்டும்தான் மாற்றம், வேறு எதுவுமே வந்து பிரச்சனை கிடையாது. மற்ற எல்லாமே அப்படியே இருக்கலாம். மானிட்டர் பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ரெஃப்ரெஷ் ரேட், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் கேமிங் பிசி நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உள்ள இதில் 70,000 ஆச்சு கண்டிப்பாக ஆகும். அப்போ கேமிங் பிசி அப்படின்னு சொல்லிட்டு 20,000 30,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ நிறைய பார்த்தனே அப்படின்னா கேம் விளாட்றதெல்லாம் கேமிங் பிசி கிடையாது, சரிங்களா? NVIDIA என்ட்ரி லெவல் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபிக்ஸ் கார்டை ரிலீஸ் பண்ணுறான். இந்த என்ட்ரி லெவல் கேமிங் கார்டே 30,000, ஓகேவா? ஒரு கிராஃபிக்ஸ் கார்டே 30,000 என்ட்ரி லெவல் அப்படின்னா 30,000க்கு எப்படி கம்ப்யூட்டர் பில்ட் பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி போடுற வீடியோவெல்லாம் சும்மா ஏமாத்துறாங்க. ஸோ 30,000க்கு கிராஃபிக்ஸ் கார்டு ப்ரைஸே 30,000 ஒரு கம்ப்யூட்டர் எப்படி பில்ட் பண்ண முடியும்? ஸோ என்ட்ரி லெவல் கேமிங்னு வரும்பொழுது 70,000 கண்டிப்பாக ஆகும். இதில் கம்மியே பண்ண முடியாது எங்கேயுமே. நீங்கள் வேணுன்னா ப்ராசஸரில் ஒரு ஜென்ரேஷன் வந்து நீங்கள் பின்னாடி போகலாம், ஒரு ஜென்ரேஷன் இல்லை 2 ஜென்ரேஷன் பின்னாடி போகலாம். அப்படி போனால் அது ஒரு 4,000 குறையும். அதுக்கேற்ற மாதிரி மதர் போர்ட் ப்ரைஸு ஒரு 2,000 குறையுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது 65,000 கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் ஒரு கேமிங் பிசி, என்ட்ரி லெவல் கேமிங் பிசி விளாடணும் அப்படின்னா. என்ட்ரி லெவல் கேமிங் பிசிங்கும்போது அதாவது 1080p ரெசல்யூஷனில் விளையாடக்கூடிய ஒரு என்ட்ரி லெவல் கேமிங். சரி, எடிட்டிங் போனோம் அப்படின்னா இதே தான், ஒன்றும் மாற்றம் கிடையாது. இதே தான் எடிட்டிங் பிசிக்கும். எடிட்டிங்னு வரும்பொழுது கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ஹை எண்டாக இருக்கணுன்ற ஒரு பெரிய அவசியம் கிடையாது. அதனால் இதே யூஸ் பண்ணலாம். ப்ராசஸர் வேணால் ஒன்று கொஞ்சம் அதிகமாக போகலாம். i5லேயே 8 கோர் இல்லை 10 கோர் அந்த மாதிரி வந்து மூவ் பண்ணலாம். ப்ராசஸருக்கு இது மற்றதை கம்பேர் பண்ணும்பொழுது இதே இருக்கலாம். சரி, இதுக்கு மேலே நான் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அந்த மாதிரி பில்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே தெரியும் என்னென்ன பார்ட்ஸை சூஸ் பண்ணுறது அப்படின்னு. தெரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேணால் சொல்கிறேன். இதுக்கு அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு, இங்கே காட்டக்கூடிய இந்த ப்ராசஸர், இந்த சீரியஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சு இதை பேஸ் பண்ணி கம்ப்யூட்டரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சா அது தப்பு. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் தான் கொடுத்துருக்கேன். ஒரு ஜென்ரல் பிசி எப்படி இருக்கணும், கேமிங் பிசி எப்படி இருக்கணும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி பிசி இருக்கணும்னு ஒரு டெம்ப்ளேட் தான் கொடுத்துருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா சர்ச் பண்ணுங்கள் வெப்சைட்ஸ்லாம், எது நல்ல ப்ராசஸர், இந்த ஜென்ரேஷனில் எது நல்ல ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாங்குங்க. நான் இந்த டேபிளில் கொடுக்குறத தயவு செஞ்சு இது ஒரு சஜஷனாக வச்சு வாங்காதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு டெம்ப்ளேட்டுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன், ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் மதர் போர்டுன்னு வரும்பொழுது மதர் போர்டில் நிறைய மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க. நான் இங்கே இந்த டேபிளில் நான் போடும் பொழுது பெருசாக ரிசர்ச் பண்ணலை. நான் உண்மையை சொன்னால் எது பெஸ்ட் மதர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மதர் போர்டு வந்தது. அதில் வந்து ஒரு 2-3 ஸ்பெசிஃபிகேஷனு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் நான் பார்த்து சரின்னு நான் போட்டுட்டேன். ஆனால் இதே வாங்க போகிறவங்க என்ன பண்ணணும், டோட்டலாக ஃபுல்லாகவே கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கணும். ஸோ அந்த அளவுக்கு நான் ரிசர்ச் இதில் பண்ணலை. ஸோ இது ஒரு டெம்ப்ளேட் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹார்ட்வேர் கண்டென்ட் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். பை.